எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது. இறுதியாக தேர்தல் தொடர்பாக உங்களோடு சில விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது, நாங்கள் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் இருந்தே இன்றைக்கு 52 வருடங்களுக்கு முன்னர் இருந்தே ஸ்ரீலங்காவை வளர்முக நாடு என்று சொல்வார்கள். வளர்ந்த நாடுகள், வளர்முக நாடுகள் என்று இரண்டாக பிரித்திருந்தார்கள். அதில் வளர்முக நாடுகளாகவே 52 வளர்ந்து வரும் நாடுகளாக 52 வருடங்களாக நம்முடைய நாட்டின் பெயர் அப்படியே இருக்கின்றது. ஆனால் அதல பாதாளத்தில் விழுந்த நாடுகள் அல்லது அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நாடுகள் என்று ஒரு பிரிவு இருந்திருந்தால் அதற்குள்ளும் நம்முடைய நாட்டை சேர்த்திருக்கலாம். அழகான நாடு, மாங்காய் தெய்வமான ஸ்ரீலங்கா என்றெல்லாம் சின்ன வயசிலே படித்திருக்கின்றோம். அந்த பாடங்கள், அந்த பாடசாலை பாடங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு தேசபக்தி ஏற்பட்டது. ஆனால் கொள்ளைக்காரர்களிடம் இருந்து நாம் பெற்ற சுதந்திரத்தை கொள்ளைக்காரர்கள் பறித்து கொண்டதால் நாம், அதாவது இந்த நாட்டு மக்களில் அதிகமானவர்கள் இந்த நாட்டின் மீது விரக்தி அடையும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று பலர் சொல்லி வந்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்கின்றார்கள். இந்த நாட்டின் நிலைமை மாறவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலகில் ஒரு சில நாடுகளில் தான் புரட்சி நடைபெறுவதும் ஜனாதிபதி அல்லது மன்னர் அந்த நாட்டை விட்டு ஓடுவதும், இதெல்லாம் ஒரு சில நாடுகளில் தான் உலகில் எப்போதாவது ஒரு தடவை நடப்பது. அது எங்களுடைய நாட்டில் அவ்வாறு நடைபெறாமல் இருந்தது. ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் அதுவும் நடந்துவிட்டது. ஏன் நடந்தது? மக்கள் பொறுத்து பார்த்து பொறுமையை இழந்த நிலையில் காலி மோத்தலிலே அரகல என்கின்ற ஒரு போராட்ட அணியை உருவாக்கி அங்கே யாரும் கலந்து கொள்ளலாம், யாரும் கருத்து தெரிவிக்கலாம் என்றெல்லாம் சுதந்திரமாக அந்த இடத்திலே அமைப்புகள் செய்யப்பட்டிருந்தன. நூல் நிலையம் கூட அமைக்கப்பட்டிருந்தது அந்த காலி முகத்திடலிலே. அப்போது இந்த நாட்டின் வெளிச்சிக்காக அல்லது வளர்ச்சிக்காக அல்லது அபிவிருத்திக்காக மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதனால் அப்போதைய ஜனாதிபதி இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் மிக நீண்ட காலமாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவர். அவர் ஒரே ஒரு ஆசனம், அதுவும் தேசிய பட்டியல் ஆசனத்திலே நமது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர். அவர் பிரதமராகி ஜனாதிபதியாகி போராளிகளை முடிந்தவரை முடக்கி யாருமே எதுவும் பேச இயலாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்திருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பிரச்சார காலம் இன்றுடன் முடிவடைகின்றது. இதற்கிடையில் ஏகப்பட்ட அவதூறுகள், ஒருவரை பற்றி இன்னொருவர், கற்பனைகள், கட்டுக்கதைகள். அதாவது தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை என்ன செய்வார்கள் என்கின்ற பெரும் பொய் மூட்டைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு இன்று நள்ளிரவுடன் இந்த பிரச்சார காலம் முடிவடைகின்றது. எனவே இந்த நாட்டுக்கு பொருத்தமான அரசியல் தேசிய மக்கள் சக்தியால் மட்டும்தான் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே சொல்கின்றார், நான் இந்த நாட்டை மிக பாதாளத்திலே இருந்து மேல் நோக்கி கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். இதற்கு ஒருவர் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டு மனைவி நீதிமன்றம் விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றதன் பின்னர் அவர் யோசிக்கின்றார், இனிமேல் நான் வீட்டிலே தொழில் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று
காலையில் வெளியே செல்கின்றார். இரவில் வீட்டுக்கு வரும்போது நிறைய உணவுப் பொருட்கள், இனிப்பு பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வருகின்றார். இப்போது அந்த பெண்ணிடம் அந்த அயல் வீட்டார் கேட்கின்றார்கள், அது கணவனுக்கு எதிராக நீங்கள் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று. அந்த பெண் சொல்கின்றார், என்னுடைய கணவர் இப்போது எங்களுடைய குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்கின்றார், ஆகவே விவாகரத்துக்குரிய வாய்ப்பு தேவை அவசியமில்லை என்று சொல்லி அந்த பெண் சொல்கின்றார். அதிலிருந்து சில தினங்களில் அந்த பெண் அலுமாரியை திறந்து தன்னுடைய நகையை எடுப்பதற்காக, ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்வதற்கு நகையை போட்டு செல்வதற்காக அலுமாரியை திறந்த போது அலுமாரியிலே அந்த பெண்ணுடைய நகை இல்லை. அதாவது இந்த மனிதர் என்ன செய்திருக்கின்றார் என்றால், இந்த நகையை கொண்டு போய் விற்று விட்டுத்தான் ஒவ்வொரு நாளும் பொருட்களை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார். இதுபோல் தான் இந்த நாட்டுடைய நிலைமை. எல்லாவற்றையும் விற்றுவிட்டு நாட்டை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேன், எனக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க கூடாது என்றெல்லாம் கூறுவது, இப்படி வீட்டிலே திருடி வெளியிலே இருந்து பொருட்கள் வாங்கி வருகின்ற ஒரு கணவனின் நிலைதான் இந்த நாட்டின் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயற்பாடுகள். இதுதான் இதற்குரிய உதாரணம். அடுத்ததாக சஜித் பிரேமதாச, அவரோடு இருப்பவர்கள், ரணிலோடு இருப்பவர்களும் அப்படித்தான், சஜித் பிரேமதாசையோடு இருப்பவர்களும் அப்படித்தான், எல்லோருமே கில்லாடிகள். அடுத்ததாக ஒரு குழந்தை வேட்பாளர் நாமல் பேடி என்று சொல்லுவார்கள், அவரும் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு பேசுகின்றார். இது பெரிய ஒரு ஆச்சரியமான விடை. ஏனென்றால் அவர்கள் சூறையாடியதையெல்லாம் ஆதாரத்துடன் நிரூபித்தால், அந்த அளவிற்கு ஆதாரம் இல்லாமல் சூறையாடி இருக்கின்றார்கள். ஆதாரத்துடன் நிரூபித்தால் நான் இந்த இருந்து வாபஸ் செய்து கொள்வேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் ஆதாரம் எல்லாம் தயாராக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினரின் கைகளிலே இருக்கின்றது அதற்குரிய கோவைகள் எல்லாம். எல்லோருக்கும் ஃபைல் தயாராக இருக்கின்றது. தேர்தல் முடிந்து இன்ஷா அல்லாஹ் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கின்ற போது அந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகும். நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட்டு இந்த நாட்டிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்கப்படும். எனவே இன்னும் 3 தினங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாம் அனைவரும் தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னம் அதற்கு வாக்களித்து தோழர் அன்றகுமார் திசாநாயக்கா அவர்களை ஜனாதிபதியாக ஆக்குவோம். அத்தோடு இந்த நாட்டின் தலைவிதியில் புதியதொரு சரித்திரத்தை நாம் எழுதுவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.